சிறு தவறுகளோடு தான் இருப்பான். என்னுடைய தந்தைகிட்ட குறை இருக்கா? இருந்தது. என்னுடைய தாயிட்ட குறை இருந்ததா? இருந்தது. அதுக்காக அவன் தாய் இல்லைன்னு ஆயிருமா? என்னுடைய தந்தை இல்லைன்னு ஆயிருமா? அதுபோல் குறைகள் இருந்தாலும் நான் பெரியாரை ஏற்கிறேன். அவர் என்னையே ஏற்கிறார், நான் அவரை ஏற்கிறேன். அவர் சொன்னதை நான் எல்லாத்தையும் எடுத்துக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அவரும் சொல்கிறாரு ஏற்றுக்காரு. அப்போ நான் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வேணான்னு சொல்லுங்கள், அதை நம்ம இல்லை எதிர்கருத்து சொல்லுங்கள். ஆனால் அழிப்பேன் ஒழிப்பேன்றீங்க. இறந்தவரை நீங்கள் என்ன அழிக்க முடியும்? முதல்ல அதுக்கு அறிவுபூர்வமாக பேசுவோம். கருத்தியல், அந்த கருத்தியலை எதுக்கு அழிக்க வேண்டிய அவசியம் இருக்குது? அப்படின்னா எல்லோருடைய மனதிலும் அத்திவரதரை கும்பிட்ற அத்திவரதரை போய் பார்க்குற மனதிலையும் பெரியார் இருக்கான். அவனுக்கு பிரித்து பார்க்குற தெளிவு இருக்குது. அவன் பிரித்து பார்க்குறதுனால உங்களால் வாக்குகளை வாங்க முடியலை. வாக்குகளை வாங்க முடியாதனால முதல்ல பெரியார் அடிப்போம். எப்படி பெரியார் இங்கே கீழே இருந்து போனார் பாருங்க. சாதிய படிநிலை நீங்கள் அது எதடா பிடிச்சிக்கிட்டு இருக்கு? அது மதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. மதம் யாரை பிடிச்சிக்கிட்டு இருக்கா? கடவுள் பிடிச்சிக்கிட்டு. அதனால நான் கடவுள் இல்லைன்னு சொன்னது போல் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கே ஓட்டே வாங்க முடியாது, யாரா பிடிச்சிக்கிருக்கான்னா பெரியார்னு ஒரு ஆள் பிடிச்சிக்கிருக்கான், அங்கேருந்து அடிப்போன்னு வர்றாங்க. இவங்க ரிவர்ஸில் வர்றாங்க. அதனால் பெரியார் என்பவர் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்.